சார் எல்லாருக்குமே ஒரு இன்சிடெண்ட் நடந்த பிறகு தானே சார் இந்த சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும், சிவில் சர்வீஸ் பண்ணணும்னு வருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, இது வந்து எப்படி ஒரு ஒரு ஆணாதிக்க சமுதாயமோ அதே மாதிரி ஒரு சாதிய சமுதாயம் இது. இப்போது என்னுடைய தந்தை வந்து இந்த சாதியத்தை முழுமையாக அனுபவித்தவர். அவருடைய படிப்பு எல்லாமே வந்து அரசாங்கத்தால் தான் உருவாக்கப்பட்டு, அரசாங்கத்துடைய உதவினால் மட்டுமே அவரெல்லாம் வெளியே வர முடிஞ்சது. இல்லைன்னா எங்களால் சட்டை கூட போட்டுக்க முடியாது ஊரில். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய கதைகளெல்லாம் எனக்கு அடிக்கடி சின்ன வயசுலேருந்தே சொல்லுவார். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் சென்னையில் வளரும்போது கூட ராத்திரி கதைகள்னு ஒன்று உண்டு இல்லை, அப்பா அம்மா சொல்லுவாங்களே, அந்த ராத்திரி கதைகளெல்லாம் அந்த கதைகளாக தான் இருக்கும். அப்போ நான் அதை ரொம்ப உள்வாங்கி எனக்கு அது நடக்கலைன்னா கூட அது நடக்கிறத எல்லா இடங்களும் எனக்கு பார்வையில் தெரிய ஆரம்பிச்சது. அப்போ எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுதுன்னா, இந்த சமுதாயம் வந்து எல்லாருக்கும் சமம் கிடையாது, ஒரு சிலருக்கு தான் சமம். பெண்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான், அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமுதாயங்களுக்கு கஷ்டம்தான். இதை டிஃப்ரென்ஸ் வந்து என்னால் கிளியராக பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் சின்ன வயசுலேருந்தே அப்போ நம்ம வாழ்க்கை வந்து ப்ரைவேட்டாக இருக்கணுமா பப்ளிக்காக இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பப்ளிக்காக இருக்கணும்னு முதல்லேருந்தே முடிவு பண்ணிட்டேன் நான். ஸோ அதனால் என்னை வந்து ஒரு இன்சிடெண்ட் வந்து என்னை வந்து இந்த லைனில் தள்ளலை. என்னுடைய வளர்ப்பே அப்படி தான் இருந்தது. நம்ம லைஃப் வந்து பப்ளிக்காக தான் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய சின்ன வயசு தாட் ப்ராசஸ். ஆனாலும் படிப்பு நல்லா வந்து இன்ஜினியரிங்லாம் முடித்து ஒரு சாஃப்ட்வேர் வேலை கிடச்சப்பறம் அதில் போகிற ப்ரைவேட் வாழ்க்கையில் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ நான் என்னையே நிறுத்திக்கிட்டேன். ஐ டீவியேட்டட் ஃப்ரம் தட் அண்ட் கேம் பேக் டு பப்ளிக் லைஃப். இதுதான் நான் பண்ணது, வேறு எதுவுமே பெருசாக நான் ஒன்றும் பண்ண கிடையாது. ஸோ எவ்ரி டைம் ஐ மூவ் டுவர்ட்ஸ் ப்ரைவேட் லைஃப் ஐ வில் கம் பேக் டு பப்ளிக் லைஃப், அவ்வளோதான். பட் தேர் இஸ் நோ இன்சிடெண்ட். நீங்கள் 10 இயர்ஸாக ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கீங்க. அந்த டைம் பீரியடில் எந்த டைம் பீரியடில் வந்து நம்ம அரசியலுக்கு போகணும்னு தோணுச்சு சார்? ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா, எனக்கு அரசியலுக்கு போகணும்லாம் எனக்கு தோணலை, சரியா? எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு. அரசியல்னால் என்ன? அரசியல்னால் நான் ஒரு காலத்தில் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து எலெக்ஷனில் நிற்கிறது தான் அரசியல்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். போக எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, அது அரசியல் கிடையாது, அது ஓட்டு அரசியல், ஓட்டு வாங்குகிற அரசியல். ஆனால் மக்களுடைய பிரச்சனைகளை யோசித்து மக்களுடைய பிரச்சனைக்காக நீ வந்து வருத்தப்பட்டு கஷ்டப்படுறேன்னா நீ ஆல்ரெடி அரசியலில் தான் இருக்க, நீ அரசியல் வயப்பட்ட ஆள் தான். அப்படி பார்த்தா நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அரசியல் வயப்பட்டவன் தான். என்னுடைய சிவில் சர்வீஸ் பீரியட்லேயும் வந்து ஒரு நார்மலாக ஆஃபீஸருங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் மக்களோட ரொம்ப பயணிக்கிற ஒரு பழக்கம் எனக்கு உண்டு. அப்போவே என்னை திட்டுவாங்க எல்லாருமே, இவர் வந்துட்டு போனாலே ஜனங்க வந்துடுவாங்க பயங்கரமாக. நான் வந்து எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேனோ அந்த இடத்துல ஜனங்க வந்து புதுசாக வந்திருக்க கலெக்டர் வந்து பார்க்க மாட்டாரு, ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது அப்படி போய் நம்மளை திட்டுவாங்க எல்லாருமே. அப்புறம் ஃபோன் அடிக்கடி பேசுவாங்க. ஸோ மக்களோட பயணித்து ரொம்ப காலமாக நான் வர்றதுனால எனக்கு வந்து அரசியல் வயப்பட்ட மனது தான் ஆல்ரெடி. அதனால தான் இந்த நாட்டுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு வந்து இதை எதிர்த்து நம்ம போராடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணி தான் நான் வெளியே வந்தேன். இந்த 10 வருஷத்தில் வந்து நான் அரசியல் பயணத்தில் தான் இருந்தேன். ஒரு ஓட்டு அரசியலோ ஒரு கட்சி அரசியலோ இல்லையே தவிர மக்களோடு பல இடங்கள் நின்று தான் வந்திருக்கேன். அப்படி பார்த்தா நான் பண்ண வேலையும் இப்போ நான் பண்ணிகிட்ருக்க வேலையும் பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல. ஆனால் எலெக்ஷன் தேர்தல்னு ஒரு இடத்துல போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறது மட்டும் தான் டிஃப்ரென்ஸே தவிர வேலை சம்மந்தமாக பெரிய வித்தியாசம் கிடையாது. சார், நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவும் இருந்திருக்கீங்க, அட் த சேம் டைம் இப்போ எம்பியாகவும் இருக்கீங்க. இது ரெண்டுத்தில் வந்து உங்களுக்கு மன திருப்தி கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சார்? ரெண்டுமே தான். ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது என்ன ஒரு பெரிய மன திருப்தினா, உடனடியாக நீ ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஒன்று நோக்கி ஒருத்தங்க வராங்கன்னா 2 நிமிஷம்தான் அந்த விஷயம் நடந்துடும். ஏன்னா நீ அரசாங்க அதிகாரத்தில் இருக்கோம், என்டையர் கவர்மெண்ட் மிஷினரியும் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அது ஒரு மனநிறைவு. அதில் எவ்ரி டே இஸ் அ வெரி சாட்டிஸ்ஃபைங் டே இன் ஐஏஎஸ் சிவில் சர்வீஸ். இப்போ நான் எம்பியாக இருக்கும்போது மனநிறைவு என்னென்னா, மக்கள் கூட நான் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். அப்போது அவங்களுக்காக குரல் கொடுப்பதும் சரி, அவங்க என் மேலே எடுத்துக்கிற உரிமையும் சரி, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது என்ன இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, கலெக்டர் அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து அந்யோன்யமாக பழகுறாங்க, அவங்களுக்கான விஷயங்கள் என்னால் பேச முடியுது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கும்போது என்னால் பேச முடியாது, நான் செய்யலாம் ஆனால் பேச முடியாது, பேசுறதுக்கான உரிமைகள் கிடையாது. இப்போ எனக்கு அது பேசுகிறதுக்கோ அவங்க விஷயத்துக்காக நிற்கிறதுக்கோ உரிமைகள் இருக்கிறதுனால இது ஒரு விதத்தில்
இந்த காலகட்டத்துக்கு தேவையான விஷயமா நான் பார்க்குறேன். ரெண்டுமே எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியான விஷயம்தான். அதனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் ஐஏஎஸ் விட்டுட்டு வந்துட்டார், அங்கே ஏதோ இவருக்கு ரொம்ப பெரிய கவலை போல் இருக்குது, இல்லைனா அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் வெளியே வந்தார், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ரெண்டுமே வந்து ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிற ஒரு சர்வீஸ் தான். எனிபடி கோஸ் டு வாண்டிங் டு கோ டு யூபிஎஸ்சி 100% யூ ஷுட் ட்ரை. அதை விட ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஷன் ஜாப் வந்து எனக்கு தெரிஞ்சு கிடையாது. வரவங்களுடைய பிரச்சனையை இப்படி சால்வ் பண்ணக்கூடிய, நீ கலெக்டராக இருந்தேன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா பேங்க்குக்கும் நீ தான் பாஸ், நீ தான் மேனேஜர், நீ சொல்கிறது தான் அவங்க செய்வாங்க. நீ வந்து ஒரு பிரான்ச் மேனேஜராக இருக்க, நீ கலெக்டராக இருந்தேன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்னா அந்த மாவட்டத்தில் இருக்க எல்லா பேங்க்கும் உனக்கு கீழே தான் வரும். சார், உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களை மாதிரி இருக்க பசங்களுக்கு ஏதோ ஒரு லெசன் இல்லை அட்வைஸ் ஏதாவது? ஆக்சுவலாக நான் இதை கூப்பிட்டதே உங்ககிட்டேருந்து அட்வைஸ் வாங்குறது தான். உங்களுடைய ஏஜ் குரூப்பை, உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னன்றதை புரிஞ்சுக்கலாம் தான். உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் எங்களுக்கு யாருக்குமே கெப்பாசிட்டி கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுவோன்னா, ரொம்ப பர்சனலைஸ்டாக இருந்துடாதீங்க, சோஷியலாக இருங்க, உலகத்தோட சோஷியலாக வாழுங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஷுட் ஷோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு எவ்ரிபடி. எது உங்களை பிரிக்க நினைக்குதோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அது எந்த ஐடென்டிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை அவாய்ட் பண்ணுங்கள். எது உங்களை சேர்க்க நினைக்குதோ, பல பேரை சேர்க்க நினைக்குதோ, யூ செரிஷ் தட். ஸோ யூ ஷுட் பிகம் அ யூனிவர்சல் சிட்டிசன். ஷுட் நாட் பி திருவள்ளூர் இல்லை இதுன்னு ஒரு வட்டத்துக்குள்ளே உங்களை நீங்கள் பண்ணிக்காதீங்க. ஒரு ஹியூமனாக, ஒரு யூனிவர்சல் சிட்டிசனாக நீங்கள் வர்றதுக்கான இது பண்ணுங்கள். ஆனால் அதை தாண்டி we simply can't advise you because we don't know your systems. We are simply in a different age. அதே சமயம் வந்து you will also face that issue for the next generation. What you can tell us, you can talk to us, that is possible, but I don't think we should be advising you on many things, but just navigate life, don't get upset. அவ்வளோதான். Sir, I have 2 questions. First one is, ambition இல்லாமல் இருக்கிறது தப்பா? Second is, you have told like nearly 6 careers you have shifted. How you dare to shift a career? Because இப்போ simple example is UPSC. One person is really driving. ஒரு 2 attempt தான் அப்படின்னு மைண்டில் வச்சுருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் எனக்கே ரியலைஸ் அது என்னால் அது முடியல அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, இட் ஃபீல்ஸ் லைக் அ ஃபெயிலியர். நான் கிவ் அப் பண்ணுறேன் அப்படின்னு வருது. நான் ஐ எம் குட் அட் சம் அதர் திங் மேபி, ஆனால் இது விடுற அந்த ஒரு மனசு இருக்க மாட்டேங்குதுல்ல, இது எப்படி ஹேண்டில் பண்ண? So your first question is the answer to the second question. ஆம்பிஷன் இல்லாமல் இருக்கிறத இருக்க கட்டாயம் இருக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, யூ கேன் see these 2 things. இப்போ நீ ட்ரெயினில் போகிறேன்னு வச்சுக்கோயேன், அதை 2 விதமாக நீ அனுபவிக்கலாம். ஒன்று, நான் திருச்சிக்கு எப்போ போய் சேருவேன் அப்படின்னு யோசிச்சே உட்காந்துருக்கலாம். திருச்சி வந்துச்சான்னு பார்க்கலாம். இது ஒரு விதம், டெஸ்டினேஷனை மையப்புள்ளியாக வச்சு வாழ்க்கையை ஓட்டுறது. 2வது விதம், திருச்சி வரும்போது வரட்டும், இப்போ இவ்வளோ அழகாக இருக்குது, இந்த வயல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, இதை அப்படியே பார்வை பார்த்துக்கிட்டே போகலாம். சரியா? இது 2வது விதம். தேர் யூ என்ஜாய் த ஜேர்னி. செகண்ட் மெத்தடில் என்ன ஆகும்னா, திருச்சி வில் ஆப்வியஸ்லி கம், பட் யூ வுட் ஹவ் என்ஜாய்ட் த ஜேர்னி. ஃபஸ்ட்டு மெத்தடில் ப்ராப்ளம் என்னென்னா, திருச்சி வரன்ற அந்த இதுலேயே நீ என்ன பண்ணுவேன், உன் ஜேர்னியை மறந்துடுவேன். அப்புறம் திருச்சியும் ரொம்ப தூரம் இருக்க மாதிரி உனக்கு தோணும், மண்டையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? ஸோ த ஐடியா ஆஃப் லைஃப் இஸ் டு என்ஜாய் த ப்ராசஸ். ஓகே, ஜட்ஜ்மெண்டலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருமே மேலே யாரும் கீழே கிடையாது. அது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டா நாளைக்கே உனக்கு மனசில் அவ்வளோ அப்படி சந்தோஷம் வந்துடலாம் கிடையாது. ரைட்? ஸோ யூ ஹாவ் டு பி என்ஜாயிங் த ப்ராசஸ், என்ஜாயிங் த ஜேர்னி. ஐ ஹவ் ஆல்வேஸ் டன் தட். இன்றைக்கி நான் இருக்கேன்னா ஐ என்ஜாய் மை ஜேர்னி, ஐ என்ஜாய் யுவர் ப்ரெசன்ஸ். இதை தாண்டி நாளைக்கு என்ன ஆகுன்றதெல்லாம் என் கையிலையும் கிடையாது, உன் கையிலையும் கிடையாது. We don't know. I am a big believer in this. I don't know. When I don't know, I enjoy what I have. ஸோ அந்த மாதிரி நீ ஒரு நான் ஜட்மெண்டலாக இருந்துட்டேன்னா உனக்கு வந்து என்ன ஆகும்னா, மனது வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக இருப்பேன். 2வது, இங்கே நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோயேன், இங்கே நம்ம போகணுன்னு நினைக்கிறோம். சரியா? இது 2த்துக்கும் கேப் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் ஃப்ரஸ்ட்ரேஷன். யூ கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட்.
நம்ம போலையே. சில பேர் அதை வந்து அப்படி தான் வாழணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஏஜ் போயிடுச்சு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் தட் திஸ் இஸ் த ஏஜ் டு டூ தோஸ் திங்ஸ். இப்போ என்னென்னா நம்ம இங்கே இருக்கிறோம்ல, முதல்ல இதை அக்செப்ட் பண்ணிப்போம். அண்ட் we start seeing how good we are, how privileged we are. நான் தான் சொன்னல, இன்றைக்கி காசாவில் நீ பிறந்திருந்தேன்னா நீ இன்றைக்கி வந்து 3 வேளையில் 1 வேளை கூட உன்னால் சாப்பிட முடியாது. இதுதான் உண்மை. ஆனால் நீ இங்கே பிறந்திருக்கோம், இந்த மாதிரி ஒரு நல்ல என்வாயன்மெண்ட்டில் இருக்கோம். யூ ஆர் வெரி ப்ரிவிலேஜ்ட். ஸோ we start seeing how privileged we are. Okay. At the same time, we start spreading those affection and love and care. We don't compete, we cooperate. காம்படிஷனாக யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கோஆப்ரேட்டிவாக எல்லாரையும் பார்க்கலாம். ஸோ ஆம்பிஷன் என்பது, இஃப் இட் இஸ் கோயிங் டு பாதர் யூ, பெட்டர் ட்ராப் தட். யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கூட ஐ ஹேட் த சேம் அப்ரோச். ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் த ப்ராசஸ். சக்ஸஸ் ஃபெயிலியர் இஸ் செகண்ட், பட் am I என்ஜாயிங் த ஸ்டடீஸ்? என்னால் படிக்கும்போது என்ஜாய் பண்ண முடியுதா? இதுதான் என்னுடைய ஒரு பார்வையாக இருந்தது. அப்போது 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ இட் டசன்ட் ஃபீல் பெயின்ஃபுல் டு யூ. ஆனால் இதுவே நான் அந்த பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல மண்டை காஞ்சி விட்டுட்டு போயிருப்பேன். அதை விட்டுட்டு போகும்போது இன்னொரு பயம் வந்துடும். 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ, அங்கே போகணுமோ, இங்கே போகணுமோ, அன்னெசரி. சரியா? ஆல் ஐ எம் சேயிங் இஸ், யூ பீப்புள் ஹேவ் த கெப்பாசிட்டி, யூ பிலீவ் இன் யூ, யூ ஒர்க் டுவர்ட்ஸ் இட், யூ என்ஜாய் த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க். எப்படி அந்த ஒர்க்கை என்ஜாயபிளாக மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள். தட் இஸ் வாட் யூ ஷுட் ஒர்க் ஆன். இப்போ உன்னையே வந்து நாளைக்கு வந்து எக்ஸாம் எழுத சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட்டு, அதை எப்படி பிடிக்கிற மாதிரி படிக்கலான்னு தான் நீ யோசிக்கணுமே தவிர அதை எப்படி படித்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணுன்றதான் யோசிக்கக்கூடாது. ஓகே. ஸோ யூ என்ஜாய் த ஜேர்னி. ஸோ there's nothing wrong in not having an ambition as long as you broadly know what you should do. And secondly, ஒரு இடத்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு, அதை எடுக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ, விடுறதுக்கும் அவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். விடுறதும் ஒரு பெரிய விஷயந்தான். எடுக்கிறது எப்படியோ அது மாதிரி விடுறதும் பெரிய விஷயந்தான். ஸோ அதனால் அந்த ஜட்ஜ்மெண்டெல்லாம் விட்டுட்டான், இவன் போகல, இவன் உருப்படலை, இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இவெல்லாம் உருப்படாமல் போயிட்டான் பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க. அவங்க வாழ்க்கைக்கு அது கரெக்டாக இருந்தது, உங்கள் வாழ்க்கைக்கு அது ஐ டோன்ட் திங்க் தட் ஒர்க்ஸ். அண்ட் ரெண்டாவது, நீங்கள் வந்து எந்த டைமில் இருந்து வேணால் யூ கேன் ஸ்டார்ட், அண்ட் எந்த டைமில் வேணால் யூ கேன் எண்டு. தட் இஸ் வாட் இஸ் த டைம். சார், எனக்கு நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை சார். அதுக்கு உங்களோட ஐடியா எதனா சார்? நீ நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது வந்து முதல்ல நாடு, சமுதாயம் இதெல்லாம் ஒரு அதாவது ஜவஹர்லால் நேருவோட எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். அவர் வந்து சுதந்திர போராட்டத்து போது ஊருக்கு போகும்போது எல்லாம் பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெயின்னு வாங்கலாம். ஸோ ஒரு நாள் வந்து அவர் நிறுத்தி, ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸை நிறுத்தி, இது போகிற இடம்லாம் பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்கிறியே, இதுக்கு இது என்ன பாரத் மாதா கி ஜெய்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லாம் முழிச்சிருக்காங்க. பாரத் மாதா கி ஜெய்னா, சார் இந்த நம்ம நிலம், வாழுகின்ற நிலம், நம்ம வாழுகின்ற காற்று, இதுக்கு வந்து நாங்கள் வந்து வாழ்கன்னு சொல்கிறோம். அப்போ அவர் சொன்னாரா, சரி நிலம் காற்று மட்டும்தானா? இல்லை சார், இந்த மலை நதி எல்லாத்தையும் தான் நம்ம வாழ்கன்னு சொல்கிறோம். அப்போ அவர் கேட்டாராம், சரி இந்த நிலம் காற்றெல்லாம் சரிதான், நீ இல்லாமல் இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா அப்படின்னு கேட்டாரான். இல்லை, நான் இருந்தால் தான் இதுக்கெல்லாம் மீனிங்கு அப்படின்னா. அப்போ பாரத் மாதா கி ஜெய்னா உனக்கு தான் ஜெய், ஆக்சுவலாக நீ தான் பாரத் மாதா. அந்த மாதிரி இந்த சமுதாயம், நாடு இதெல்லாம் நீ தான். முதல்ல ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கணும். உனக்கு நீ வந்து நல்ல இன்டென்ஷன்ஸையும் மக்களுக்கு எல்லாருக்கும், சமுதாயத்துக்கு, என்னை தாண்டி என் குடும்பம் தாண்டி சமுதாயத்துக்கும் நான் ஏதாவது செய்யணுன்ற இன்டென்ஷன் இருக்குல்ல, அங்கேருந்து எல்லாமே ஆரம்பிக்கும். அந்த இன்டென்ஷனை நீ வந்து சாலிடாக அப்படியே வச்சுக்கிட்டே போனீங்கன்னா வழிகள் வந்து 1000 பிறக்கும். அது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம நிறைய சமயம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம உள்ளே போயிடுவோம். நான் மட்டும்தான், என் குடும்பம் மட்டும்தான், என் பிள்ளை மட்டும்தான்னு போயிடும். அங்கேருந்து எதுவும் வெளியே வராது, உனக்கும் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்காது. பட் கீப் அப் தட் எனர்ஜி. மற்றபடி விஷயங்களெல்லாம் நீ படிப்பும், அப்புறம் நிறைய பாரு, மூவ் அவுட் அண்ட் see the world. மை ஒன்லி அட்வைஸ் இஸ் see the world. பாருன்னா ஜஸ்ட் சும்மாடி பார்த்து வரது கிடையாது, நிஜமாலே பாரு.
ரோட்டில் போகிறேன்னா ரோட்டில் நடக்கிற விஷயங்களை கண்ணை திறந்து பாரு என்ன நடக்குது. இப்போ ஒரு இடத்தங்க ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளையை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறாங்கன்னா அதை வந்து உள் வாங்கிக்கணும், அதை பார்க்கணும். சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படி இல்லை, ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீ பார்க்கணும். அப்போது உனக்கா பல விஷயங்கள் உன் மனசுக்குள்ளே பிறக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆனால் அந்த பார்வை தான் முக்கியம். முதல்ல பார்வை இல்லாத போது சும்மா மெக்கானிக்கலாக நீ ஐஏஎஸ் படி, நீ இது பண்ணு, ஸோ என்ஜிஓ ஆரம்பி, இதெல்லாம் யூஸ்லெஸ். பட் எம்பத்தி முதல்ல பார்க்கணும், பார்த்து அதை உள்வாங்கிட்டு அந்த வருத்தம் உனக்கு தெரியுதா, சொன்னால ஒரு இடத்துல போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணா எனக்கு அவ்வளோ ஃப்ரீயாக, அந்த மாதிரி எத்தனை பேருக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்குது. ஸோ இந்த எம்பத்தி உள்ளே டெவலப் ஆயிடுச்சுன்னா ஐ திங்க் எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். குட் குட் குட். ஃபஸ்ட்டு எனக்கு கொஷின்ஸ்லாம் இருந்துச்சு சார் நிறையா தான். பட் நீங்கள் ஃபைனலாக என்ன சொல்லிட்டீங்கன்னா உன்னோட டெஸ்டினேஷன் நீயே கிரியேட் பண்ணுன்னு பேஸாக உன்னுடைய ஜேர்னியை நீ கிரியேட் பண்ணி. யா சார், உன்னுடைய ஜேர்னியை நீ கிரியேட் பண்ண, அந்த ஸ்டோரி நீயே கிரியேட் பண்ணிக்கோ. எல்லாத்துக்கும் அதே காமன் ஆன்சர் தான் நீங்கள் வந்து பண்ணி எல்லா ஸ்டோரிக்கும். அது என்னுடைய யா சார், அதான் சார். அதனால் எல்லா ஆன்சரும் எனக்கு ஃபைனலாக எனக்கு இந்த மண்டக்குள்ளே ஒன்று எல்லா கொஸ்டினுக்கும் இதான் ஆன்சர்னு கரெக்டாக எல்லா கொஷின்ஸ் வரப்பே வந்துருச்சு. பட் உங்கள் மென்டார் யாரும் உங்கள் இன்ஸ்பிரேஷன் அதை பற்றி? ஸோ பெரிய விஷயம் வந்து நான் எனக்கு வந்து பெரியார் மண்டையில் அடித்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஓம் புத்தி தான், யாரும் மென்டரே கிடையாது, எல்லாரும் மென்டர் தான். இப்படி பார்த்துக்கலாம், எல்லாரும் மென்டர் தான். எனக்கு ரோட்டில் போகும்போது நான் பல விஷயங்கள் புரிஞ்சிருக்கு. என் கூட சண்டை போட்டவங்க எனக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே மென்டர் தான். ஆனால் கடைசியில் என் சுய புத்தி தான். யா கரெக்ட். ஓகே சார். அதுக்கு என்ன சரி தப்பு அப்படின்றத வந்து யோசித்து பார்த்து புரிதல் தோணுதோ அவ்வளோதான். இன்றைக்கும் அதுதான் எல்லோரும் சொல்கிறதையும் கேட்டுப்பேன். ஆனால் கடைசியில் இதுதான். பார்த்துடலாம் ஒரு கைன்ற. ஓகே, இப்போ வந்து யார்கிட்ட கேட்டாலுமே வந்து சொசைட்டியில் வந்து டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, அதில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. யாரை கேட்டாலுமே வந்து தப்பாக தான் வந்து சுட்டி காட்டுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் கெட்டு போயிட்டாங்க அப்படி. ஸோ உங்கள் பார்வையில் இந்த ஜென்ரேஷனில் நல்ல விஷயமா என்ன பார்க்குறீங்க? இல்லை பாரு, இது வந்து டெக்னாலஜி ப்ராப்ளம்லாம் கிடையாது, இது ஜென்ரேஷனோட ப்ராப்ளம். இப்போ சொல்கிறாங்களே அந்த ஜென்ரேஷன், அவங்கள பற்றி அவங்க அப்பா ஜென்ரேஷன் என்ன சொன்னாங்கன்னு கேளுங்க, அதே தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்க இருக்கிற ஜென்ரேஷன் வந்து கெட்டு போயிட்டாங்கன்னு அவங்க அப்பா இருக்காங்கல்ல, அவங்க அப்பா ஜென்ரேஷனை கேளுங்க, அந்த ஜென்ரேஷன் அதான் சொல்லியிருக்கோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எங்களாம் மாதிரி கிடையாதுன்னு. இது ஒரு நோய். அடுத்த ஜென்ரேஷன் கெட்டு போச்சுன்னு சொல்கிறது அது ஒரு நோய், அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அந்த நோயில் போகாமல் இருங்க, உனக்கு ஒரு டைம் வரும், உன்னோட அடுத்த ஜென்ரேஷன் வரும். அப்போது நீ வந்து ஓம் பிள்ளையை பார்த்து இந்த என்ன இங்கே எங்களை மாதிரி இல்லை, இது இப்படி ஆகிப்போச்சு அப்படி சொல்லாது, அவ்வளோதான் விஷயமே. ஆனால் ஜென்ரேஷன் அந்த நோய் வந்து என்னென்னா பரவ தான் செய்யும். ஏன்னா அது ஒரு விதமான நோயும் கூட, அது ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷனும் கூட. நாங்கள் இதெல்லாம் பண்ண முடியலையேன்னு ஒரு வெறுப்பும் கூட உண்டு. ஏன்னா நம்ம ஜென்ரேஷன் நான் சொன்ன மாதிரி நம்ம சமுதாயமே ஒரு ரெஸ்ட்ரிக்டட் சமுதாயம், எல்லாத்துலேயுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அப்போ அது ரெஸ்ட்ரிக்ஷனில் வளர்ந்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம மட்டும் இப்படி இருந்தவங்க இவங்க ஏன் இப்படி ஆடுறாங்க, அப்போ நீயும் டிசிப்ளினாக இரு அப்படின்னு அவங்க வார்த்தைகளை உருவாக்குவாங்களே தவிர. ஆனால் ஃபைனலாக ஓரளவுக்கு அக்செப்டன்ஸ் உருவாயிரும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களும் அப்படி மாற ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சா, இப்போது மொபைல் ஃபோனை வந்து பார்க்காதன்னு சொல்கிற பேரண்ட்ஸை நிறைய பார்க்குறோம். நீ அவங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்து பாரு, அதுக்கப்புறம் அவங்க உட்காந்துருவாங்க ஃபேஸ்புக்கு. இப்போ எங்கள் அம்மாலாம் டெய்லி ஃபேஸ்புக்கு யூடியூப் தான், இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு யூடியூப், என்னை விட ஜாஸ்தியாக இப்போ சொல்கிறது இல்லை. ஸோ அப்போ பாயிண்ட் என்னென்னா இட்ஸ் அ ஜென்ரேஷ்னல் இஷ்யூ. ஸோ டோன்ட் வரி, அது அப்படி தான் சொல்லுவாங்க, அதை பற்றி நீ பெருசாக கவலைப்படாத. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ரேஷன் யூ ஆர் மச் மோர் அஹெட், யூ ஆர் மச் மோர் இன்ஃபர்மேட்டிவ், ரிலேஷன்ஷிப் வைஸ் ஆல்சோ யூ ஆர் மச் மோர் அவேர், யூ ஆர் மச் மோர் சாலிட். அண்ட் உங்களுக்குள்ளே வந்து ஒரு வர்ச்சுவல் லைஃப்பும் இருக்குது, ஒரு ரியல் லைஃப் ஒன்று இருக்குது, ஒரு வர்ச்சுவல் லைஃப்பும் இருக்குது. யூ ஹாவ் யுவர் கனெக்ஷன்ஸ், யூ ஹாவ் யுவர் டிஸ்கஷன்ஸ், ஷேரிங்ஸ் இன்சைட் த மொபைல் ஃபோன் த்ரூ டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். அது ஹெல்த்தியாக இல்லையான்றது இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது. அது ஹெல்த்தியாகவும் வச்சுக்கலாம், அன்ஹெல்த்தியாகவும் கொண்டு போகலாம். இட் இஸ் அன் ஆப்ஷன். பட் ஐ திங்க் ஆஸ் ஹியூமன் ரேஸ் வி வில் லேர்ன். ஒரு தப்பு செஞ்சால் அதை எப்படி சரி பண்ணுறதுன்றதையும் நம்ம கற்றுப்போன்னு நான் நம்புகிறேன். ஸோ இஃப் யூ டூ மிஸ்டேக்ஸ் யூ வில் ஆல்சோ லேர்ன். இஃப் இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ, யூ வில் ஆல்சோ லேர்ன். ஸோ ஆல் ஐம் ட்ரைங் டு சே இஸ் பி கனெக்டட் டு எவ்ரிபடி. எல்லாமே காம்படிஷனாக பார்க்க வேண்டாம்.
நான் எனக்கு இவங்க காம்படிஷன் அப்படி இல்லை. கோஆப்ரேட்டிவாகவும் இருக்கலாம். சமுதாயத்தில் நம்ம எல்லாம் கோஆப்ரேட்டிவாக பண்ணியாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் லைஃப் ஸ்டைலை இஃப் யூ ஸ்டார்ட் லிவிங் everything will be all right. Sir, one more thing is The Fall of the Human Intellect na A. Parthasarathi avangaloda or book, sir. Recently I came across that and I have read that. So there is this narrative in that education for utility is growing than knowledge for knowledge. So what is your take on it? So, because எனக்கு அது ரொம்ப கன்வின்சிங்காக பட்டுச்சு. I want to know, like, you have been into the system, you know that what is happening around better than me. So I want to know your I would not even say I'm not a big fan of knowledge. சரியா? I'm a big fan of feelings, and with feelings comes wisdom, not knowledge. ஸோ இந்த ஐடியா ஆஃப் கெய்னிங் நாலேஜ் இருக்குல்ல, நான் ஐம் மோர் நாலேஜபிள் தென் யூன்னு ப்ரூவ் பண்ணுறது இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய போகஸ் கான்செப்ட். சரியா? நாலேஜ் இஸ் ஸோ சிச்சுவேஷ்னல். இப்போ நீ வந்து ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டேன்னா காட்டில் இருக்கிற வேட்டைக்காரன் தான் நாலேஜபிள். நீ பிஹெச்டி ஹோல்டராக இருக்கலாம், தேர் இஸ் நோ பர்பஸ். புலி வந்தால் எந்த மரம் ஏறணும் அவனுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. ஸோ யுவர் நாலேஜ் இஸ் யூஸ்லெஸ். ஸோ ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் நாலேஜ். தெர் ஆர் மெனி பீப்புள் ஹூ வாண்ட் டு பில்ட் தட் நாலேஜ் சொசைட்டி. இப்போ இந்த நீட்டு கீட்டுலாம் வைக்கிறாங்கல்ல, தேர் ட்ரைங் டு பில்ட் அப் அ நாலேஜ் அண்ட் அ மெரிட் சொசைட்டி, விச் இஸ் அ போகஸ் கான்செப்ட். வாட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ இஸ் ஃபீலிங். ஹவு குட் ஆர் யூ ஃபீலிங்? ஆர் யூ ஃபீலிங் குட் ஃபார் அதர்ஸ்? எல்லாருக்கும் அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாரையும் சமமாக பார்க்கணுன்னு நினைக்கிறியா? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு ஹார்ட் பேஸ்ட் சொசைட்டி தான் நம்ம வி ஷுட் ட்ரை அண்ட் கிரியேட். நாலேஜ் வில் ஆட்டோமேட்டிக்கலி கம், விஸ்டம் வில் ஃப்ளோ ஃப்ரம் தட். பட் விதவுட் திஸ், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் நாலேஜ்? யூ ஹாவ் த பிக்கஸ்ட் பிரெயின் அண்ட் கிரியேட் த ஆட்டம் பாம். வாட் டஸ் இட் மீன்? You understand? You're going to just distract everything. So I am not a big fan of degrees and PhD holder பயங்கர knowledgeable. நாலேஜ் எங்கள் பாட்டியை விட நாலேஜபிள் ஆனாலும் நான் பார்த்ததில்லை. எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மாவோட நாலேஜபிளான, எங்கள் அப்பாவெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது. அந்த நாலேஜ் இருக்கிற ஆளை நான் பார்த்ததில்லை. ஸோ ஐ சி நார்மல் பீப்புள் மச் மோர் விஸ்டம், வித் மச் மோர் விஸ்டம் தேன் வெரி ஹை நாலேஜபிள் பீப்புள். ஸோ டோன்ட் இந்த இன்டலெக்ட்டு, இந்த நாலேஜ், இதெல்லாம் இந்த பஸ்வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து it creates, it aids a hierarchical society rather than a equitable society. Equitable society will never talk about நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள், நான் இவ்வளோ மார்க்கு, நீ இவ்வளோ மார்க்கு, 500 ப்ளஸ் நீ 300 மைனஸ். தட்ஸ் நாட் த வே. ஐ திங்க் மெரிட் கம்ஸ் வித் ஈக்விட்டி. இதுதான் மெரிட். நான் வந்து நான் கர்நாடகாவில் இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெடிசன் படிப்பாங்க. ஆனால் ஒருத்தங்க வந்து அரசாங்க இதில் வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மீ சீயிங் மெரிட் இன் தெம்? ஹவு வில் ஐ அக்செப்ட் யுவர் மெரிட்டோரியஸ் இஃப் யூ டோன்ட் ஹாவ் த ஹார்ட்? உனக்கு வந்து மற்றவங்க உதவி செய்யணும்னு மனசே இல்லாத போது எப்படி மெரிட்டுன்னு நீ பார்ப்பேன்? ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து யூ பி தட் பர்சன் இஸ் வாட் இஸ் மை திஸ் திங். ஸோ அது ஒரு லைஃபு, அது ஒரு பார்வை, நாலேஜ் பேஸ்ட் பார்வை. இது ஒரு ஹார்ட் பேஸ்ட் பார்வை. ஸோ யூ கேன் ஃபைண்ட் அ பேலன்ஸ் இன் பிட்வீன் ஆல்சோ. எல்லாத்தையுமே ஒதுக்கணும்னு இல்லை, ஒரு பேலன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணலாம். ஆனால் நெவர் கோ கம்ப்ளீட்லி டுவர்ட்ஸ் திஸ் சைடு. ஐ டோன்ட் திங்க் அதுக்கு ஒன்றும் யூஸே கிடையாது. யா குட். மொக்க போட்டது போதும்னு நினைக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட், டூ வெல், அண்ட் ஐ ஹோப் டு see you some other time in your CA பேச்சாளர், அப்புறம் CA, நீ ஒரு CA, அப்புறம் நீ வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற. ஆனால் போயிட்டே இப்போ நீ. ஆமாம், விடாத. கண்டிப்பாக ட்ரை பண்ணு. உலகத்தில் வந்து எப்படி வேணால் எது வேணால் மாறும், ஆனால் அதை மாற்றணும். அது வரலன்னா அப்போ வரல, இட்ஸ் ஓகே, பட் யூ ஷுட் ட்ரை. ஓகே, இந்த நீட் இதுவும் மாறலாம், எது வேணால் மாறலாம். அண்ட் யூ ஆர் வெரி யங், யூ ஸ்டில் ஹாவ் அ லாங் வே டு கோ. சரியா? நீயும் பேங்க் மேனேஜர் ஆக போறியா, டிஸ்ட்ரிக்டோட பேங்க் மேனேஜர் ஆக போறியான்றதை யூ டிசைட், பிகாஸ் யூ ஆர் கேப்பபிள். நீ முன்னாடி இன்னும் கூட உலகத்தை முன்னாடி போய் பாரு. ஓகே, அண்ட் யூ ஆண்டர்ப்ரனர், அண்ட் நான் வர உன்ட்ட டீச் பண்ண எனக்கு டைக்வாண்டோ. ரைட்டா? ஆல் த வெரி பெஸ்ட், அண்ட் UPSC ஆஃப்கோர்ஸ். ஓகே,
ஆல் த வெரி பெஸ்ட்.